வணக்கம். நான் சுந்தர் விஜய். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 days ரொம்ப முக்கியமான 24ஆம் தேதியோட ஹை அண்ட் லோவுக்கு கீழே 27 இருந்திருக்கு. 27ஆம் தேதியோட ஹை அண்ட் லோ கீழே உள்ளேயே 28ஆம் தேதியோட ஓப்பன் க்ளோஸும் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி வரைஞ்சி கூட காட்டியிருந்தேன். அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் பிரேக் ஆகவும் மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்டம் மேலே கொடுத்துருக்கு. மேலே கொடுத்தது ஏன் திருப்பி கீழே இறங்கிச்சு, இதான் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா டெய்லி காலைல 9:15 மட்டும் வந்து உட்காந்து ட்ரேட் பண்ணிவிட்டு 3:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு, see you tomorrow அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டில் நேற்று என்ன ஆச்சு, அதுக்கு முன்னாடி நாள் என்ன ஆச்சு, இன்றைக்கி ஏன் இந்த மொமெண்டம் கொடுத்துருக்கு, மொமெண்டம் கொடுத்தவன் ஏன் திருப்பி கீழே வந்தான், இப்போ இது அத்தனைக்குமே நமக்கு ஆன்சர் வேணும், இல்லாட்டி கஷ்டம். நம்ம பிளைனாகவே எடுத்துக்காங்க, எதுவுமே தேவையில்லை. சரியாக சொன்னோன்னா இது நேத்தோடைய ஹை, எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணதுமே ஒரு நல்ல மொமெண்டம், சூப்பராக ஒரு மொமெண்ட் ஏறி இருக்குது. இப்போ காலையில் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் ஒரு 10 மணி போல் இப்போ கால் வாங்கியிருந்தா எங்கேயோ போயிடுச்சு. இப்போது நேத்தோட ஹையு, அதுக்கு முந்தின நாளோட ஹையு, அதுக்கும் முந்தின நாளோட ஹை, அதாவது இதுதான் வந்து பேரண்ட் கேண்டில். இந்த கேண்டில் தான் மீதி 2 நாளுமே இருந்திருக்கு. அதுக்கும் மேலே போய் இருந்து அங்கேருந்து சஸ்டெயின் ஆகாமல் தான் கீழே இறங்கியிருக்கு. அப்போ வெறும் 9:15 வந்து உட்காந்துட்டு மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. நேற்று என்ன ஆயிருக்கு, அடுத்த முந்தின நாள் என்ன ஆயிருக்கு, அதுக்கு முந்தின நாள்லாம் என்ன ஆயிருக்கு, எதனால் இறங்கியிருக்கு, எதனால் ஏறி இருக்குன்ற எல்லா விதமான கேள்விகளுக்குமான பதிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் இன்றைக்கி ஏன் ஏறிச்சுங்கிறதுக்கான பதிலும் கிடைக்கும், இன்றைக்கி ஏன் இறங்குச்சுங்கிற பதிலும் கிடைக்கும். இப்போது ஏற்றம் பார்ப்போம். நேற்றோட எஸ்டர்டே ஹை, பொதுவாகவே எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணால் தான் ட்ரெண்டு நமக்கு தெரியும். எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணது 10 மணி போல். 10 மணிக்கு பிரேக் பண்ண அப்புறம் மூமெண்டம் பாருங்கள், கால் காட்டுறேன். சரிதான், பாருங்கள் 10 மணிக்கு அது பிரேக் அடிச்சதுமே மார்க்கெட்டு அப்படியே 255 கிட்டத்தட்ட 355, 370, 100 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக. அதாவது இந்த கேண்டில்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வெளியே வர நினச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா தொடர்ந்து க்ரீன் கேண்டில்ஸு, இந்த ஹைக்கு மேலே அடுத்த ஹை, அடுத்த ஹைக்கு மேலே அடுத்த ஹைன்னு போயிருக்கு. எந்த ஒரு லோவுமே முந்தின உள்ள கேண்டில் கட் பண்ணவே இல்லை. இது கம்ப்ளீட் பவர்ஃபுல்லான பவர் பேக்கேஜான கேண்டில். ஸோ நல்ல ஒரு ஏற்றம் இருந்துச்சு கால் சைடில். இப்போ இப்படி அளவுக்கு பயங்கரமாக ஏறின ஒரு ஆள் ஏன் இறங்கணும், இது அடுத்த கேள்வி. ஏற்றத்துக்கானது நம்ம சொல்லிட்டோம், எஸ்டர்டே ஹையை உடச்சாச்சு. அதுவும் இவ்வளோ ஏற்றத்துக்கான காரணம் 3 டேஸோட கம்ப்ரெஷன் சொல்லியாச்சு. ஆனால் ஏன் மார்க்கெட் இறங்குச்சு, இப்போ மார்க்கெட் ஏன் இறங்குச்சுங்கிற கேள்விக்கான பதில் தேடணும். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். டெய்லி கேண்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம 24, 27, 28 இந்த 3 நாளை பற்றி பேசியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, 23ஆம் தேதியோடைய ஹை பாருங்கள். இருபத்தி 2ஆம் தேதியோடைய லோ. இந்த வந்து 22ஆம் தேதி முடிஞ்ச அப்புறமா ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த கேப்பை வந்து மார்க்கெட் இன்னும் ஃபில் பண்ணலை. இந்த கேப் இருக்குது. இந்த கேப் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக இந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ இருக்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டுக்கு பொதுவாக இந்த மாதிரி கேப்ஸ் பிடிக்காது. இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக நல்லா ஏறிக்கிட்டு இருந்த புள்ள கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டு அங்கேருந்து தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அப்போ நீங்கள் காலை வாங்கின ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வந்தப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். அங்கேருந்து இங்கே சஸ்டெயின் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறப்ப புட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ புட்டு வாய்ப்பு இருக்கானா எப்படி இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு
117 இருந்தாவன் 211 திரு இங்கே ஒரு 90 பாயிண்ட் 80 பாயிண்ட். இப்போது சரியாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா 2 சைட்லேயுமே நல்ல ப்ராஃபிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு முந்தின நாள் அதுக்கு அடுத்த நாள் எல்லாத்தையுமே மார்க்கெட்டை கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும். ரைட்டு, லாஸ்ட்டு 3 டேஸ் என்னாச்சு, இன்றைக்கி என்னாச்சு, ஏன் ஏறிச்சு ஏன் இறங்குச்சு, ரீசன் பார்த்தாச்சு. இப்போ நாளைக்கு என்ன ஆகும், மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மார்க்கெட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்தாலும் திரும்பியும் மார்க்கெட்டு திரும்பியும் பிரேக் பண்ணிவிட்டு திரும்பியும் உள்ளே வந்தே முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஜோன் 24,200 23,811 இந்த ஜோன் ஸ்டில் அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. திரும்பியும் அது இதுக்குள்ளேயே தான் இருக்க போகுது. மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகும். இல்லை பிரேக் பண்ணலைன்னா திருப்பி இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆன அந்த பவரோட நேராக கீழே வந்து இங்கே முடிகிறதுக்கான வாய்ப்பும் திரும்பி கீழே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ சைடுவேஸ்க்கு இப்போ பார்த்த வரைக்கும் சைடுவேஸ்க்கான அறிகுறி தான் அதிகமாக இருக்குது. அதுவும் எஸ்டர்டே ஹையை, அதாவது நாளைக்குன்னு பார்க்கும்போது இன்னையோடைய ஹை தான் எஸ்டர்டே ஹையாக இருக்கும். ஸோ 24,336 இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டு சைடுவேஸாக தான் போக முடியும் நாளைக்கு. இப்போ மார்க்கெட் முடிஞ்ச இடம் 24,176. அங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா 24,062 176 62 கிட்ட ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதே 170லேருந்து மேலே போகணுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 150 பாயிண்ட்டுக்கு மேலே ஏற வேண்டியிருக்கு. அப்போது இங்கேருந்து லோ உடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்டும் இப்போ மார்க்கெட் முடிஞ்ச வேலையிலேருந்து, இல்லை அங்கேருந்து ஹையை உடைக்கணும்னா உங்களுக்கு 150 பாயிண்ட் தேவைப்படுது, லோ உடைக்கணும்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் தேவைப்படுது. அப்போ இந்த ட்ராவல் தான் மேட்டர்ஸ். 100 பாயிண்ட்டை கடந்து வந்து லோ உடைச்சா அங்கேருந்து எங்கே போகும், இங்கே வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பை தான் மார்க்கெட்டு தேடுறதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா இதை உடைச்சா தான் ட்ரெண்ட் ஆக முடியும். ஏன்னா ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸை உடைச்சா தான் மார்க்கெட் எங்கே இருந்தாலும் போகும். ஸோ ஒன்று இந்த ஹையை உடச்சி மேலே போகும், இல்லை இந்த லோவை உடச்சி கீழே வரணும். கீழே இந்த லோவை உடைச்சா நேராக இந்த பாக்ஸோட லோக்கு தான் வரும். பட் இந்த ஸ்டில் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே இது ஒரு சைடுவேஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பட் கொஞ்சம் ரேஞ்ச் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு புட் சைடில் மொமெண்டம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் மேலே போய் மேலே தான் உடைப்பேன், நான் இங்கே இருக்க மாட்டேன்னு எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேப்பை இந்த ஹையை உடச்சி 24,354க்கு மேலே போய் மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அப்போ தான் மார்க்கெட் ட்ரூவாக மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் தொடர்ந்து மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்புங்கிறது குறைவாக தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் எது வேணால் நடக்கலாம். இப்போ நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸில் தட்டி தூக்கலாம். இல்லை இன்றைக்கி நல்லா கீழே இறங்கியிருக்கு, கிவ் அப் பண்ணிட்டாங்க, ஸோ நாளைக்கு புட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாளைக்கு புட்டாக இருந்தாலும் இந்த தடுப்பை மனசில் வச்சுக்கோங்க. 23,825 இதை உடச்சா தான் ஃபர்தர், மற்றபடி பெருசாக மூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. மேலே ஹையாக ஓரளவு கால் சைடில் தான் இருக்க போகுது மார்க்கெட் அப்படின்னா 24,354 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கால் சைட்லேயும் பெருசாக ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பிட்வீனுக்குள்ளே இருக்கிற வரை மார்க்கெட்டு கொஞ்சம் சைடுவேஸாக தான் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது, அதையும் பார்க்கணும். கிட்டத்தட்ட இதே மேட்டர் தான் சென்செக்ஸ்லேயும் இருக்குது. அதனால் நீங்கள் நிஃப்டியை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே நாளைக்கு சென்செக்ஸை பண்ணலாம். நீங்கள் சென்செக்ஸ் சார்ட்டை பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, நிஃப்டியை மட்டும் பார்த்தாலே நீங்கள் சென்செக்ஸ் தாராளமாக பண்ணலாம். ஸோ இன்னையோடைய அனலைஸ் அவ்வளோதான். நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திக்கங்க, அப்போ தான் அந்த நான் அடுத்தடுத்து போடக்கூடிய இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இமேஜஸ் என்ன பண்ணுறாங்க, வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பார்க்குறதோடு நிப்பாட்டிக்காமல் இந்த விஷயத்தை கொண்டு போய் நீங்கள் உங்கள் இடத்துல அப்ளை பண்ணணும், உங்கள் சிஸ்டமில் அப்ளை பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிஸ்டம் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கூட எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் உங்களுக்கு அந்த விஷயம் நம்மக்கிட்ட வந்து சேரும். நீங்கள் வீடியோ மாட்டு மொபைலில் பார்த்துட்டு சிஸ்டமில் பார்த்துட்டு அப்படியே அதோடு மறந்துட்டு அரைக்குறையாக பார்த்துட்டு அப்படியே போய் நம்ம அங்கே செய்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு அது கை கொடுக்காது. வேறு உங்களால் லைவ் அப்டேட் உங்களுக்கு வேணும்,
இப்போ முடிஞ்ச அப்புறம் தான் சொல்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் இயர்லியாக சொல்லியிருந்தா எனக்கு பெட்டராக இருந்திருக்கும், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லணும், எனக்கு அது அப்டேட் வந்து லைவாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லைவ் அப்டேட் கண்டிப்பாக அதில் கிடைக்கும். நன்றி, தேங்க்யூ.